விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள், சரிங்களா, எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த ஒரு சின்ன ஒரு குறை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு, சரிங்களா. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான குறைகள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து மனசு திருப்தியாக இல்லாமல் ஏதோ சங்கடப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மன நிறைவோடு நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் வருது இல்லையா, பிறந்த நட்சத்திர நாள், அந்த விசாக நட்சத்திர நாள் அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு போங்க. ஒரே ஒரு தாமரைப்பூ மாலையை வந்து போடுங்க. இல்லைனா ஒரு தாமரைப்பூவாவது வைங்க. வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா குறைகள் அனைத்தும் தீரும். இந்த வாரத்தில் 24, 26, 28 இந்த நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள். தொழில் சம்பந்தமான விஷயம் இல்லைனா முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், பூர்வீக சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான், இந்த நாட்களில் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் வெற்றிகள் பெற வேண்டும். மனசுக்கு நிறைவா ஒரு வேலைகள் எல்லாம் பார்க்கணுங்க. அதுக்கு அதை விட என்ன முக்கியமாக பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே தீரணும். இது எல்லாமே தீர்ந்து மனசு நிம்மதியாக நான் எல்லா வேலைகளும் எல்லாமே பார்க்கணும். பதவி உயர்வு கிடைக்கணும். மன திருப்தியோட குடும்பத்தில் வந்து மன திருப்தியோடு இருக்கணும் எல்லாருமே அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் இல்லைனா உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு போங்க, சிவபெருமான் கோவிலுக்கு போங்க, வில்வ மாலைகள் போடுங்க. சிவபெருமான் சன்னதியை 11 முறை வந்து வளவாங்க. மிக மிக சிறப்பு. அனைத்து காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சிவபெருமான். இந்த வாரத்தில் 23, 26, 27, 29 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் வந்து பிசினஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்கள் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கணக்கு வழக்குல ரொம்ப அழகா புள்ளிங்க நானு, ஓகேங்களா, நல்லா சூப்பராக எல்லா கணக்கு எல்லாம் போடுவேன். ஆனால் பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த சொத்து வந்து எனக்கு வந்து சேருமா, அந்த கணக்கில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நமக்கு அந்த கணக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம சகோதரர்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தொந்தரவுகள் பண்ணுறாங்க. அந்த பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்பாள் சன்னதிக்கு போங்க. துர்க்கைக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்குமத்தை கொண்டு வந்து தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை மட்டுமே நீங்க பார்க்கலாம். இந்த வாரத்தில் 24, 27, 28 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.